தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். எம்டி ஜெகன் அவர்கள் வந்தது பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் வந்தது இந்த சபைக்கு ஆசீர்வாதம், எங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு பெரிய தரிசனத்திற்கு, அடுத்த வளர்ச்சிக்கு போவதற்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக, என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கிறது. உங்களுக்கு நாங்கள் இது நன்றியை தெரிவிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவங்க நம்முடைய பாஸ்டர்மா, அவங்களுடைய அந்த பாஸ்டர் சார்ல்ஸ் சாரோன் அவங்க கையிலிருந்து வளர்க்கப்பட்டவர்கள். எப்படி நான் பாஸ்டர் ரத்னபால் அவங்க கையிலிருந்து சிறு வயதிலிருந்து நேரடியாக வளர்க்கப்பட்டனோ, அதே போல் ஆவிக்குரிய அனுபவம் உடையவர்கள். அவர்கள் வந்தது மகிழ்ச்சி. அதனால் பக்குவப்படுத்தப்பட்டவர்கள். அதனால் அவர்களை கொண்டு நல்ல இந்த காலங்களுக்குரிய உலகத்திற்கு தேவையான வார்த்தைகளை அவர்களை கொண்டு கத்தர் பேசுகிறார். அவருடைய ஊழியம் இன்னும் பல மடங்காய் அன்லிமிட்டடாக வளருவதற்கு கத்தர் கிருபை செய்வாராக. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். தேவனுடைய வார்த்தையை அவர்கள் நம்ம கொண்டு வருவாங்க. அவர்களோடு உடன் வந்திருக்கிற ஊழியர்களையும் இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். பாஸ்டர் எம்டி ஜெகன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு தருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மகிமையின் தேவன் நிம்மட்டுமாய் துதிகளினாலும் ஸ்தோத்திரங்களினாலும் ஆராதனைகளினாலும் காணிக்கைகளினாலும் மகிமைப்பட்டபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேசுகிறதான ஒரு நேரம். உங்களுடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3:7 சொல்லுகிறது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஆண்டவர் திருச்சபைக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த வாக்கு தத்துவம் 2 பகுதியாக இருக்கிறது. ஒன்று, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். இன்னொன்று, ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். 2 காரியத்தையும் கர்த்தர் செய்கிறார். 2 காரியமும் சபைக்கு செய்யப்படுகிறது. ஒன்று, ஆசீர்வாதம். நம் பொதுவாக இதை எப்போதுமே ஆசீர்வாத ஃபோக்கஸ்லேயே பார்க்குறோம் எல்லாத்தையுமே. ஆசீர்வாதம் என்பது என்னங்கிறது 2வது. இப்போது நான் உதாரணமாக சொல்வேன். ஆசீர்வாதம்னா நம்ம என்னென்னு கேட்டால், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் ஆசீர்வாதம்னா என்னென்னா, நல்ல வாழ்க்கை, சாப்பாடு, ஆஸ்தி, சம்பாத்தியம், வீடு, வேலை, நல்ல கல்யாணம். இதுதான் ஆசீர்வாதம். அப்படி தானே? ஆமாம் தானே? சரி, இதுதான் ஆசீர்வாதம் இல்லையா? இப்போ காசா மக்களுக்கு ஆசீர்வாதம் எதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு வேளை சாப்பாடு, அது அவங்களுக்கு ஆசீர்வாதம். ஏன்னா இப்போ அவங்களுக்கு என்ன கிடைக்கல? சாப்பாடே கிடைக்கல. அப்போ ஆசீர்வாதம் என்பது டிபெண்ட்ஸ், ஒவ்வொருத்தரை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் பிப்ளிக்கலாக வசனத்தின்படி ஆசீர்வாதம் என்பது கீழானவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். மேலான ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்துக்கு பற்றி தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், அதுக்கு பின்னாடி தான் ஓடணும். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது? நம் ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போகிற வசனமாக இது இல்லை. நாம் அதை பொதுவாக நம்ம அதை வாக்கு தத்துவம் அப்படி பார்த்துருவோம். எப்போவுமே ஒரு வசனத்தினுடைய எதுனா ஆழத்துக்கு போகணும். கர்த்தருடைய ஆழம்னு இருக்குது. அப்போ போனால் தான் பொக்கிஷம் கிடைக்கும், அதில் உள்ளதான காரியங்கள்லாம் கிடைக்கும். மேலோட்டமாக சொல்லுவாங்களா, நுனிப்புல் மேயக்கூடாது அப்படிம்பாங்க. அது மாதிரி வசனத்தை சும்மா படிச்சுட்டு போயிட்டு, அல்லது நம்முடைய வியூ, நம்முடைய ஒரு பார்வை இருக்கும். அல்லது சிலர்லாம் ஒரு எதிர்பார்ப்போடையே படிப்பாங்க. ஒரு விஷயத்தை என்ன செய்வாங்க? ஒரு எதிர்பார்ப்போடையே படிப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பில் படிக்கும்போது அந்த வசனம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். என் கூட ஒரு நண்பர் இருந்தார். அவர் தேவசித்தத்தை அறியறது ரொம்ப அழகாக அரைச்சி கொள்வார். எப்படின்னு சொன்னால், ஒரு விஷயம் சொல்லிகிட்டே வருவார். இது தேவசித்தமாக இல்லையான்னு தெரியலேன்னு பாரு. ஒரு பைக்கில் போயிட்டே இருப்போம், 5 நிமிஷத்தில் சொல்லுவார், கர்த்தர் சித்தம் தான் இது அப்படிம்பார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்படி கண்டுபிடிச்சாருன்னு. இப்போ நான் கேட்பேன், எப்படி தேவசித்தம்னு சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை, நான் போகும்போது ஆண்டோட்ட ஜோம் பண்ணிட்டே போனேன், அங்கே க்ரீன் லைட் எரிஞ்சால் தேவசித்தம், ரெட் லைட் எரிஞ்சால் தேவசித்தம் இல்லைன்னு. அவர் வெறும் க்ரீன் லைட்லேயே தேவசித்தத்தை கண்டுபிடிச்சி முடிச்சிருவார். அவர் அந்த ஃபோக்கஸ்லேயே போவார் பாருங்கள். அது க்ரீன் லைட்டில் தான் இருக்கும். அதுவும் க்ரீன் லைட் 1-2 குறையும் பாருங்கள், வேகமாக போய் கிராஸ் பண்ணிடுவார்.
கிராஸ் பண்ணி சொல்ல ஆமாம் தேவசித்தம் தான் பார். அந்த மாதிரி நம்ம வியூவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா? ஆனால் கர்த்தருடைய திட்டம் என்ன, அது வசனத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்றது தான் ரொம்ப முக்கியம். வசனம் சொல்லுது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். அவர் திறந்துட்டார்னா அதுக்கப்புறம் அதை யாருமே என்ன செய்ய முடியாதா? பூட்டவே முடியாதாம்மா. அந்த மாதிரி தான் கர்த்தர் திறக்கிறாராம்மா ஆசீர்வாதத்தை. அது ஆசீர்வாதம்னு வச்சுக்கலாம், அல்லது ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னு வச்சுக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். முதல்ல விஷயம் என்னென்னா, அவர் திறக்கிற விதம். நீங்கள் சினிமா பார்த்துருக்கீங்களா? என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதுவும் சர்ச்சில் வச்சுக்கிட்டு எங்களை போய் இப்படி கேட்கலாமா அப்படின்னு கேட்குறீங்களா? சினிமா பார்த்துருக்கீங்களா இல்லையா? சரி, இப்படி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சினிமா பார்த்துருக்கீங்களா? சரி, ஓகே, ரைட். ஒரு சிலர்லாம் சபையிலே வளர்ந்துருப்பீங்க, அதனால் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த ஹீரோ வந்து காப்பாற்ற வருவார் தெரியுமா உங்களுக்கு? வரும்போது பார்த்திங்கன்னா அது கதவை திறந்துக்கிட்டு வர மாட்டார். எப்போவுமே எப்படி வருவார்? உடச்சிக்கிட்டு தான் வருவார் அந்த கதவை. பார்த்துருக்கீங்களா? எப்போவுமே அந்த கதவை திறந்துட்டும் வரலாம், ஆனால் அவர் என்ன பண்ணுவார்? அந்த கதவை அந்த உடைக்கும் போது தான் அவர் எவ்வளோ கோபமாக இருக்கிறாரு, அவர் எவ்வளோ வேகமாக இருக்கிறாருங்கிறத காட்டுறதுக்கு தான் என்ன செய்கிறாங்க, அந்த கதவை உடைக்கிற வேகத்தில் அவர் அவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கிறாருன்றதை காட்டுறதுக்கு தான் அந்த கதவை உடைத்தல். வாசிங்க எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம். உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். 45:4 வாசிங்க பார்ப்போம். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரையே கதவை திறக்க முடியாதா கர்த்தரால்? அவர்கிட்ட இல்லாத சாவியா? கஸ்டம்ஸில் ஒரு நாள் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது நம்மளாம் அந்த நம்பர் போட்டு வச்சுருப்போம் தெரியுமா? சீக்ரெட் நம்பர் ஒன்று வச்சுருப்போம், யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு. நேற்று கூட மெசேஜில் சொன்னேன், இந்த பாஸ்வேர்டுங்கிறது நமக்காக நம்ம வச்சுருக்கிற விஷயம் தானே ஒழிய, அதனால் மற்றதுக்கெலாம் எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த கஸ்டம்ஸில் ஒரு சாவி இருக்குது, அவங்க வச்சுருக்கிறாங்க. அந்த சாவி எந்த பூட்டையும் திறக்கும், நீங்கள் என்ன நம்பர் போட்டாலும் திறக்கும். ஏன்னா அவங்க அந்த இப்படிலாம் திறக்க மாட்டாங்க, அதை போட்டு எடுத்தோன்னா பூட்டோட கையோட வந்துடும். அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. எல்லா சிஐஏ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் போனீங்கன்னா நீங்கள் பூட்டிட்டோம் நம்பரை மறந்துட்டோன்றதில் அவங்ககிட்ட இதெல்லாம் சொல்லவே முடியாது. அவங்க ஒன்று வச்சுருப்பாங்க, போட்டு எடுத்தால் மொத்தமாக வந்துடும். அவங்களே அப்படி திறக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஆண்டவர் ஒரு கதவை திறக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸி. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பால்களை முறித்து. இதுக்கு பேர் தான் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். அவர் திறந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அதை யாருமே என்ன செய்ய முடியாதான்? பூட்டவே முடியாது. அவ்வளோதான், கதவே இருக்காது, தாப்பாலே இருக்காது. அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்குற விதம். கர்த்தர் எதை கொடுத்தானாலும் அதுக்கப்புறம் அதை யாருமே என்ன செய்ய முடியாது. ஒரு உதாரணத்தை எடுத்துக்கோங்களேன், ஒரு சுனாமி ஒன்று அடிக்குது, யாராவது தடுத்து நிறுத்த முடியுதா? ஏதாவது முடியுதா? அவ்வளோதான். ஒரு அழிவுக்காக செய்யப்படுகிறதான அந்த சுனாமியே ஒரு மனுஷனால் தடுத்து நிறுத்த முடியலன்னா, சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுக்காக இறங்கி ஒரு காரியத்தை செய்கிறாருன்னா அதை தடுத்து நிறுத்துகிறவன் யார்? அல்லேலூயா. வசனம் சொல்லுது, கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பால்களை முறித்து தருகிறாராம். அவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லாக கர்த்தர் நமக்கு தரார். சில நேரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் கொஞ்சம் பொறுமையாக இருப்பார். அந்த பொறுமையை எல்லோரும் என்ன எடுத்துப்பாங்கன்னா, ஏதோ கர்த்தர் நம்மளை மறந்துட்ட மாதிரி எடுத்துப்பாங்க. ஒரு அரசாங்கம் இருந்தது, நான் சொல்கிறது வெளிநாட்டில். அந்த அரசாங்கம் கிறிஸ்தவர்களை ரொம்ப சப்ரஸ் பண்ணிகிட்டே வந்துச்சு, போட்டு நெருக்கி இருந்துச்சு, ரொம்ப நெருக்குச்சு. ஒரு நாள் வந்தது, அந்த அரசாங்கத்தை கர்த்தர் துக்குளாக உடைத்தார், அப்படியே நொறுங்கி போச்சு. அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் எழும்பவே இல்லை, அவ்வளோதான், ஃபினிஷ்ட். அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட்டை அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் எழும்பவே இல்லை. அதில் தலைவர்களே வரல, அந்த கவர்மெண்ட் அதோடு இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா கர்த்தர் அவ்வளவு மூர்க்கமாய் அந்த கோபத்தோடு கூட அந்த கவர்மெண்ட்டை நொறுக்கினார். ஏன்னா அவ்வளவு கர்த்தர் பொறுமையாக காத்திருந்த காலம். கர்த்தர் கதவை திறந்தார். அதுக்கப்புறம் அந்த தேசத்தில் கர்த்தருடைய சபைகள் பெருகிற்று, விசுவாசம் பெருகிற்று. இன்றைக்கி அந்த தேசம் கர்த்தருடைய தேசமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு தான் சொல்கிறேன், கர்த்தர் திறக்கும் போது அப்படி தான் திறப்பார். கொஞ்சம் நாளைக்கு ஆண்டவர் பூட்டின மாதிரி இருக்கும், கர்த்தர் அப்படியே ஒன்றுமே கவனிக்காத மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு நாள் வரும், கர்த்தர் திறப்பார். திறக்கிற வேகம் எப்படி இருக்கும் தெரியுமா? அதை ஒருவரும் தடுக்கக்கூடாதபடிக்கு, ஒருவரும் உன்னை தடுக்கவே முடியாது, அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணவும் முடியாது, அந்த அளவுக்கு தந்துடுவார். அப்படி கர்த்தர் யோசித்து பாருங்களேன். தாவீதை ஒரு காலகட்டம் வரைக்கும் போட்டு சப்ரஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க, அப்படியே நெருக்கிக்கிட்டே இருந்தாங்க சவுல். ஒரு நாள் வந்தது, அதுக்கப்புறம் தாவீதை கண்ட்ரோலே பண்ண முடியல, யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனுக்கு முன்பாக ஒருவரும் நிற்கக்கூடாதாக இருந்தது. அடித்து நொறுக்கிட்டு போயிட்டே இருப்பான். அவனோட எல்லைகள் ஆபிரகாம் கொடுத்த எல்லைகளை சுதந்திர வரைக்கும் போயிடுவான், ஐப்ராத் நதி வரைக்கும் போயிடுவான். அவனை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதான் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். அல்லேலூயா.
கர்த்தர் ஒன்று கொடுக்க ஆரம்பித்தால் கர்த்தர் ஒன்று நமக்கு தர தொடங்கிட்டார்னா அதை தடுக்கிறவன் யார்? கர்த்தர் கொடுக்காததை யாரும் தரவும் முடியாது, கர்த்தர் கொடுக்கறத யாரும் தடுக்கவும் முடியாது. அவ்வளோதான், அப்படி வருது. ஆனால் இவ்வளோ உடைச்சி கர்த்தர் என்ன தராரு, அதான் ரொம்ப இம்பார்ட்டன். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நல்லா கவனிங்க, அந்த வசனம் சொல்லுது அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம்னா என்ன? லிட்ரலாக இந்த வசனத்தில் எதை சொல்கிறார் ஆண்டவன் உங்களுக்கு சொல்கிறேன், அப்புறமா நம்ம ஸ்பிரிச்சுவல் விஷயத்துக்கு போவோம். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது கோரேஸுக்கு கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம். கோரேஸை பார்த்து சொல்கிறேன், நான் உனக்கு முன்பாக போய் கோண அளவைகளை செவ்வையாக்கி என்ன செய்வேன், எல்லாத்தையும் செய்வேன். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கதவுகளை உடைத்து தாப்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை ஒன்று தான் என்ன செய்வேன், உன் கையில் கொடுப்பேன் அப்படின்றார். இதை நம்ம 3 விதமாக பார்க்க முடியும், 3 காரியங்களை பார்க்க முடியும். ஒன்று கோரேஸுக்கு கொடுத்தது, 2வது இந்த வசனத்தில் உள்ளது, 3வது அதுக்கு பின்னால் இருக்கிற நமக்குள்ள ஆசீர்வாதம். 3 பகுதி. உதாரணத்துக்கு சொல்கிறேன். கோரேஸுக்கு கொடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரித்திரத்தில் இருக்குது. பாபிலோனியர்கள் பெரிய சிலை செய்வாங்க, உங்களுக்கு தெரியும். 2ஆம் அதிகாரம் தானியேலில் என்ன செய்வாங்க, பெரிய சிலை செய்வாங்க. 60 முழ உயரம், 6 முழ அகலம், நம்ம ஊர் கணக்குக்கு 90 அடி உயரத்தில் சிலை செய்வாங்க. அந்த மாதிரி நிறைய சிலைகள் இருக்கும் அங்கே. இந்த பாபிலோனியர்களுடைய சுபாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அன்றைக்கி உலகத்தையே அரசாண்டாங்க, வல்லரசு. எல்லா நாட்டிலேருந்து கொள்ளையடிச்சிக்கிட்டு வருவாங்க. இப்போ ஆங்கிலேயர்கள் உலகம் முழுக்க எடுத்த மாதிரி எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது எல்லாத்தையும் அந்த சிலைகளுக்குள்ள உள்ள ஹாலோஸ் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, காலிபான், அது உள்ளே போட்டு தான் அரசாங்க கஜானா மாதிரி வச்சுருப்பாங்களாம். அது ராஜாவோடைய கண்ட்ரோலில் இருக்கும் அந்த சிலையெல்லாம். பெல்ஷாத்சார் காலத்தில் இது நடக்குது, சண்டை. 5ஆம் அதிகாரம் தானியேலில் இருக்குது. பெல்ஷாத்சார் காலத்தில் சண்டை நடக்குது. அந்த ராத்திரியிலே பெல்ஷாத்சார் வீற்றப்பட்டான், கோரேஸ் அங்கே ராஜ்யபாரத்தை கட்டி கொண்டான்னு இருக்குது 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில். அப்போ வந்தபோது கோரேஸ் உள்ளே வந்தோடனே பெரிய பெரிய சிலை. கோரேஸுக்கு என்ன கணக்குனா, அவர் வேறு தேவனத்தை எடுக்கிறவர். உங்களுக்கு பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஒரு அடுத்த கவர்மெண்ட்டோ அல்லது அடுத்த ஆட்களோ வந்த உடனே முந்தின அவர்களுடைய தான் வழிபாட்டுகளை அவங்க இடிக்கிறது, உடைக்கிறது. நான் சொல்கிறது ராஜாக்கள் காலத்தில் இயல்பு, அது சாதாரணம். அப்போ கோரேஸ் என்ன பண்ணியிருக்காரு, எல்லா சிலையும் அடிங்கடா அப்படின்னு சொன்ன உடனே சிலைகள் எல்லாம் நொறுக்கப்பட்டிருக்கு. பார்த்தா உள்ள மொத்தம் பொக்கிஷம், அத்தனையும் தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாம் உள்ளே இருந்திருக்கு. ஒவ்வொரு சிலையாக உடைக்க உடைக்க கோரேஸோடைய ராஜ்யபாரத்துக்கு எத்தனையோ வருஷத்துக்கு தேவையான ஆசீர்வாதம் அதில் இருந்துச்சாம். அதுதான் அந்தகாரத்தில் உள்ளதான பொக்கிஷம். இது கோரேஸுக்கு கொடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் இஸ்ரவேலர்களுக்கு இந்த வசனத்தில் வச்சு கர்த்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், தானியேல் புஸ்தகத்தை வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். யார் கையில் ஒப்பு கொடுத்தார்? யோயாக்கினே ஒப்பு கொடுத்துட்டாரு. முதல் வசனம் வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். இப்போ வாசிங்க 2வது வசனத்தை. அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போ இந்த பாத்திரங்கள் இருக்கு பார்த்தீங்களா, எருசலேம் தேவாலயத்தினுடைய பாத்திரம், இதை கொண்டு போய் அவன் எங்கே வச்சான்னு இருக்கு பாருங்களேன். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவன் அந்த பாத்திரங்களை சினையார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய், சினையார் தேசம்னா பாபிலோன், பாபிலோனில் உள்ள தன் தேவனுடைய கோயிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டகசாலைக்குள் வைத்தான். அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். இதான் அந்தகாரத்தில் உள்ளதான பொக்கிஷம். அவங்களுடையதான கடவுள் இருக்கு இல்லையா, அவங்களுடைய விக்கிரகம் இருக்கு இல்லையா, அந்த கோயிலுக்குள்ளே கொண்டு போய் எதை வச்சுட்டான், தேவனுடைய பாத்திரங்களை கொண்டு போய் வச்சுட்டான். தேவனுடைய பாத்திரம் என்பது ஆவிக்குரிய விதத்தில் இருக்குது. கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம், பசும் பொன்னினால் செய்யப்பட்டது. இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஆசாரிப்பு கூடத்தில் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. அந்த பாத்திரத்தை கொண்டு போய் எங்கே வச்சுட்டான், அந்தகாரத்துக்குள்ளே வச்சுட்டான். அந்தகாரத்தினுடைய அவங்க கடவுள் கையில் ஒப்படைச்சிட்டான். கோரேஸ் வந்து செஞ்ச முதல் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா பாத்திரத்தையும் எடுத்து எஸ்ரா கையில் கொடுத்து ஆலயத்தை கட்டும்படி அனுப்பி வைப்பார். அவர் தான் எடுத்து கற்றுக் கொடுப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷத்தை நான் உனக்கு தருவேன். இது இஸ்ரவேலர்களுக்கு செய்யப்பட்டது. கர்த்தருடைய சமூகத்தில் இருந்ததை சில நாட்களில் கர்த்தர் என்ன செய்கிறார், அந்தகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். பல நேரங்களில் கர்த்தர் கையில் இருக்கக்கூடிய அந்த பாத்திரம், அந்த ஆசாரிப்பு கூடாரம் கர்த்தர் விரும்பினபடி செயல்படாது. அதான் இங்கே பிரச்சனையே. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நமக்கு தரிசனங்களை கொடுக்கிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய ஆலோசனைகள் கொடுக்கிறார். ஆனால் சில நேரங்களில் நாம் அந்த ஆலோசனைகளுக்கு உட்பட்டு நடக்கிறோமா,
சில நேரத்தில் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் நாம் செய்கிறோம். ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள ஏலியின் புத்திரர் என்ன பண்ணாங்களா, கொண்டு வந்து உள்ள தீட்டான காரியங்களை செய்கிறாங்க. ஆசாரிப்பு கூடத்தை வாசலில் செய்கிறாங்கன்னு இருக்குது. சாமுவேல் பசங்க பரிதானம் வாங்கினாங்கன்னு இருக்கு. எல்லாத்தையும் பார்க்குறாரு, எல்லாம் போச்சு, ஆசாரிப்பு கூடாரமே போயிடுச்சு. அப்புறம் சாலமோன்ட்ட சொல்லி தேவாலயத்தை கட்ட சொல்கிறார். தேவாலயத்துக்குள்ளே அருவருப்பு வந்துருச்சாமா. எசேக்கியேல் 8:6 இருக்குது. கர்த்தர் அருவருக்கிற எல்லா காரியங்களும் எங்கே வந்துருச்சு? ஆலயத்துக்குள்ளே வந்துருச்சு. வந்த உடனே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரா, அந்த பாத்திரங்களை பிடித்து அந்தகாரத்தின் கையில் ஒப்படைச்சிட்டார். கொஞ்ச நாளைக்கு நீ அங்கே இரு. 70 வருஷம் என்ன செய்கிறாரு, அங்கே இரு. சில நேரங்களிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் ஏன் புறஜாதியாருக்கு போகிறது? நீங்களே கேட்குறீங்களே, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, இந்த மாதிரிலாம் நடக்குது? கர்த்தர் சொல்லக்கூடியதான அந்த நிலையில் நாம் இருக்கும் பொழுது, அதோடு கூட கர்த்தர் விரும்பாத காரியத்தை நீங்கள் சேர்த்து செய்யும் போது, இங்கே என்ன பிரச்சனை இப்போ இந்த கடைசி காலத்தில் அப்படின்னா, இந்த தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகளோடு கலந்தார்கள்னு நோவா காலத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் கடைசி காலத்தில் சபை உலகத்தோடு கூட இணைந்து சபையும் உலகமும் ஒன்றாயிடுச்சு. இப்போ சபைக்கு எது உலகம்னு தெரியல, எது ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு தெரியல. உலகத்தையும் ஸ்பிரிச்சுவாலிட்டி நினச்சிக்குது. அதை கொண்டு வந்து சபைக்குள்ளே வச்சாச்சு. அதனுடைய விளைவு என்ன ஆகுது? கர்த்தர் ரெண்டுத்தையும் வேறு பிரிக்க விரும்புகிறார். ரெண்டும் ஒன்றா இருக்க முடியாது. ரெண்டும் ஒன்றா இருந்தால் பரலோகத்துக்கு போகாது. இன்றைக்கி சபைகளுக்குள்ளே நேற்றும் சொன்னேன், இன்றைக்கும் சொல்கிறேன், இன்றைக்கி சபைகளுக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாத விதத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள். என்ன பிரச்சனைனா, அது கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னே தெரியாது சபைக்கு. அவங்களுக்கு அதுவே தெரியாது. அது கரெக்டாக நினச்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், நான் சொல்கிறது ஒரு உதாரணம். இப்போ நாம் என்ன சொல்கிறோம், தண்ணியில் மூழ்கி தான் ஞானசானம் எடுக்கணுன்றோம். கரெக்ட் தானே? தண்ணியில் மூழ்கி தான் ஞானசானம். குழந்தை ஞானசானம் கரெக்டுங்கிறோமா? இல்லை, பைபிள் படி அது என்னது, தப்பு. ஆனால் ஒரு சாரார் சரின்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்காங்களா இல்லையா? அவங்களுக்கு அது தப்புன்னே தெரியல. அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் அது சரிதான், அது எப்படி தப்பும்பீங்க? வேத ஆதாரம் கிடையாது, அதுக்கு இயேசுநாதர் சொன்னாருன்னு தெரியாது. இயேசுநாதரே 30 வயசில் வந்தால் ஞானசானம் எடுத்தாருன்னு இருக்குது, எல்லாம் இருக்குது. எந்த ஆதாரம் இல்லை. ஒரு பாரம்பரியம், ஒரு முறைமை, ஒரு சரித்திரம், அவ்வளோதான். யாரோ என்றைக்கோ எதோ ஸ்டார்ட் பண்ணாங்க, அது இன்றைக்கி இங்கே இருக்கு. அதை விட முடியாது, நான் செய்வேன், ஏன்னா அது கரெக்டு அப்படின்னு ஒரு கூட்டம் நம்புதில்ல. இந்த மாதிரி ஆவிக்குரிய சபைகளுக்குள்ளேயும் கர்த்தருக்கு பிரியமில்லாத விஷயம் இருக்கு. யூதர்கள் எப்படி பாரம்பரியமாக தங்கள் தேவாலயங்களுக்குள்ளே சில காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தானோ, அதே ஆண்டவர் சொல்றாரு, ஆரம்பம் முதல் கொண்டு அப்படி இல்லை, உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமே மோசே அப்படி சொன்னான், இடையில வந்துச்சுங்கிறார். அதே மாதிரி தான் பாரம்பரிய சபைகளுக்குள்ள வந்துச்சு. இப்போ பெந்தகோஸ்தே சபைகளுக்குள்ள வருது. பெந்தகோஸ்தே சபைகளும் எது தப்பு எது சரின்னு தெரியல. இப்போ பாரம்பரிய சபையாரை பார்த்து தப்புன்னு குற்றப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் தப்பு இருக்கு. அவங்க எப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களோ அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு, இந்த பாத்திரத்தை பிடிச்சு அந்த காரத்தின் கையில் ஒப்படைக்கிறார். உங்களுக்கு தெரியும், நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுக்க அப்படி தான் இருக்குது. ஆண்டவர் என்ன பண்ணுவார், கொஞ்ச நாளைக்கு பிடிச்சி கொடுத்துருவார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். இப்போ நிறைய கிறிஸ்தவர்கள் வீடுகளுக்கு போங்க, உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன், சில ஊழியக்காரங்களே உட்காந்து பார்க்குறாங்க. போனால் அவங்க வீட்டில் பார்க்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்ன, சினிமாவா பார்க்குறோம், நாங்கள் என்ன பார்க்குறோம், சீரியல் தானே பார்க்குறோம். இப்போ அவங்களுக்கு சினிமா தப்புன்னு தெரியுது, எது தப்புன்னு தெரியல, சீரியல் தப்புன்னு தெரியல. என்ன காரணம்னு கேட்டால், சினிமா தியேட்டரில் போய் பார்க்குறோம் அதனால் தப்பு, சீரியல் வீட்டில் பார்க்குறோம் தப்பு இல்லை. அவங்களோட கான்செப்ட் அவ்வளோதானே. இப்போ சினிமாவுக்கும் சீரியலுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? என்ன கேட்டால் சினிமாவை விட சீரியல் தான் ஆபத்தும்பேன். ஏன்னா அது 2.5 மணி நேரத்தில் முடிஞ்சிற விஷயம், இது வருஷம் ஃபுல்லாக போகுது. சிலரெல்லாம் ஜபத்துக்கு வந்து உட்காரதோ இல்லையோ, சீரியல் டயத்துக்கு பக்காவாக போய் உட்காந்துடுறாங்க. அப்படியே உட்காந்துட்டு ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சுன்னா உடனே பறிபோன மாதிரி. எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருந்தாங்க, இப்போ இல்லை சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. 7:30 மணிக்குள்ளே போயிடணும் 7:30 மணிக்குள்ளே போயிடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ வீட்டில் அர்ஜென்ட்டான ஒர்க்கு போல் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, இல்லை அந்த சீரியல் பேர் ஒன்று சொல்லி அதுக்கு நான் போய் பார்க்கணும், இன்றைக்கி ரொம்ப முக்கியமான கட்டத்தில் இருக்குது அப்படின்னு. எங்கள் வீட்டில் டிவி கிடையாது. எங்கள் வீட்டில் கேட்டாங்க, உங்கள் வீட்டில் டிவி இருக்குதா? இல்லை. அப்படியா, ஒரு 7:30க்கெல்லாம் நான் போயிட்டா நல்லாயிருக்கும், ஆட்டோ கிடைக்குமான்றாங்க. ஆட்டோ பிடிச்சாவது போய் இப்போ என்ன பண்ணணும், சீரியல் பார்க்கணும். இப்போயாவது ஃபோனில் வந்துடுது, எல்லாம் அங்கங்கே உட்காந்து பார்க்குது. அப்போல்லாம் ஃபோன் கிடையாது. எதுக்கு சொல்கிறேன், அது தப்புன்னே தெரியல. கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரியவர்கள். ஒரு நாள் ஒரு பாஸ்டர்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன், பாஸ்டரில் ஒரு எவாஞ்சலிஸ்ட்டு அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அவர் ஒரு வீட்டுக்கு ஜோம் பண்ண போனார், நான் கூட போனேன். போனால் அந்த வீட்டில் சினிமா பாட்டு பாடிருந்துச்சு டிவியில். உடனே பெல் அடித்தார், அவர் வந்தார், வீட்டில் இருக்க வந்தாங்க. வந்தோடனே இவர் கேட்டார், என்ன பாட்டு பாடுது அப்படின்னு. உடனே அவங்க மனசில் ஒரு சினிமா பாட்டு பாடுது, ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு, எந்த சலனமும் இல்லை. அவங்க சொன்னாங்க, பாருங்கள் பாஸ்டர் பழைய பாட்டு இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கன்னாங்க. அவரையும் பார்க்க சொல்கிறாங்க. இப்போ கதை முடிஞ்சு அவ்வளோதான். இல்லைன்னா என்ன சொல்லிடுறாங்க, ஒரே வார்த்தை, அதை போட்டால் தான் பிள்ளை தூங்குதுங்கிறாங்க.
இன்றைக்கி நிலவா இப்போ அவங்களுக்கு பாருங்கள், தப்புனே தெரியல. ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்தவர்கள் சபைக்கு வர்றாங்க. நான் சொல்கிறது ஃபார் an எக்ஸாம்பிள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சபைக்குள்ளே இருக்குது, வீடுகளுக்குள்ளே இருக்குது. போய் பார்த்தா தான் தெரியுது. அப்படி இருக்கும் பொழுது இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்க்குறாரு. இந்த வீட்டில் கொஞ்சம் வயசானவங்களாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ சீரியல்லாம் பார்க்காதீங்க, ஐயோ சினிமாலாம் பார்க்காதீங்க, பாஸ்டர் சொல்கிறாங்க, சபையில் தான் சொல்கிறாங்க, மெசேஜில் சொல்கிறாங்கன்னு. இப்போ பார்க்குறாங்க சீரியலாக வயசானவங்களா. கடைசியில் சீரியல் தான் முக்கியம். வயசானவங்களை தூக்கி ஓல்டேஜ் ஹோமில் போட்டாச்சு. அவ்வளோதான். ஏன்னா இவங்க இருந்து என்ன பண்ணிட்டே இருக்காங்க, தொல்லை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போது அந்த ஒரு காரியத்துக்காக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறாங்க. அவ்வளவு தூரம். இப்போ அவங்களுக்கு அது தப்புனே தெரில. அப்பா அம்மா கொண்டு போய் ஓல்டேஜில் விடுறது, ஹோமில் விடுறது தப்புன்னு தெரியல. பசங்க இவங்க உட்காந்து தமிழ் சீரியல் பார்க்குறாங்க, பசங்க உட்காந்து கொரியன் சீரியல் பார்க்குது. அது என்ன சொல்லுது, கொரியன் சீரியல் தானே பார்க்குறோம், ஓன் லாங்குவேஜில் பார்த்தா தான் தப்பு, அதர் லாங்குவேஜில் பார்த்தா தப்பு இல்லை. எல்லாம் புது பரிசுத்தம், எல்லாம் அடிச்சு நவுத்துது. இப்போ அதை கேளுங்க, தமிழில் சினிமா பாட்டு கேட்டால் தான் தப்பு, இங்கிலீஷில் பாப் சாங் கேட்கலாம், அது ஸ்டைல். ஊழியக்காரனே சொல்கிறான், என்னங்க நிறைய பாட்டு கேட்டால் தாங்க நமக்கு நல்ல அந்த உலகத்தினுடைய அந்த ஞானம் கிடைக்கும். பரலோகத்தினுடைய ஞானம்ல வேணும் உனக்கு, எதுக்கு உலகத்தின் டியூன் வேணும் உனக்கு? இது தப்புனே தெரில. ஒரு காலத்தில் ஒரு ஊழியக்காரங்க சொல்லி கொடுத்தது, அஸ்திவாரம் போட்டது, அது இன்னைக்கு ஆப்போசிட்டாக சர்ச்சில் நடக்குது. அது தப்புன்னு தெரியல. இன்னைக்கு சொன்னாலும் கேட்குற இடத்தில் சபை இல்லை, வேற வழியே இல்லை. கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா, பிடிச்ச அந்த பாத்திரங்களை அந்தகாரத்தின் கையில் ஒப்படைப்பார். அது கொண்டு போய் உட்கார வைப்பார். அப்போ தான் அதுக்கு தெரியும். வனாந்தரத்தில் போய் உட்காந்தாதான் இங்கே இருக்கிற நிலைமை தெரியும். காயின் அலைஞ்சு திரிஞ்சாதான் ஏதேன் தோட்டத்தினுடைய ஏதேனுக்குள்ளே இருக்கக்கூடியதான மேன்மை தெரியும். ஆதாம் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டதா தோட்டத்தினுடைய மேன்மை தெரியும். எப்போவுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் நம்ம கரெக்டாக அதை உறுதியாக பிடிச்சிக்கணும். இல்லைன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார், அந்த ஆசீர்வாதத்தின் மேன்மையை தெரியப்படுத்துறதுக்கு சில அந்தகாரத்தின் கையில் பிடிச்சி கொடுப்பார். அந்த அந்தகாரத்தின் கையில் கொடுக்கும்போது இந்த பாத்திரத்துக்கு நல்லா தெரியும், இல்லை என் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கும்போது எனக்கு இருந்த மகிமையே வேறு, எனக்கு இருக்கிற பிரதிஷ்டை வேறு, என் மேல் தெளிக்கப்படுகிற ரத்தம் வேறு. இப்போ நான் யார்கிட்ட இருக்கிறேன், ராஜா வீட்டில் தான் இருக்கிறேன், வல்லரசு பெரிய பாபிலோன் அந்த கோயிலில் தான் இருக்கிறேன், இதுவும் பெரிய கோயில் தான், ஆனால் நான் இருக்கிறது அந்தகாரம். நீங்கள் நிறைய பேர் ஆண்டவர் செல்ல கொடுக்குற நல்ல வாழ்க்கையை விட்டுருவாங்க. நான் யாரையும் குற்றமாக சொல்லலை, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்கிறது சத்தியம்தான். சிலர்லாம் பார்ப்பாங்க, இங்கே நல்ல ஒரு ஆவிக்குரிய பையனையோ பொண்ணையோ பார்த்து சொன்னால் அவங்களுக்கு அமெரிக்காவிலேருந்து ஒரு பையன் வந்தாங்கன்னா அது தேவசித்தம், 100% தேவசித்தம் தான், அமெரிக்கான்றான். அந்த பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா, ஞானசனம் எடுத்திருக்கானா, அபிஷேகம் பெற்றிருக்கானா, அதெல்லாம் அவங்களுக்கு கணக்கே இல்லை. இல்லைனாலும் பரவாயில்ல. அடுத்து இவங்க சொல்லுவாங்க, அவங்க அப்பா அம்மா நல்லவங்க, இந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவுடைய வாழ போகுது. அங்கே போய் பார்த்தா அது அந்தகாரம். அங்கே உடனே இவங்க சொல்கிறாங்க, அமெரிக்கனா அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். நல்ல ஆவிக்குரிய பிள்ளையை பிடிச்சி அங்கே கொடுத்துட்றாங்க. அங்கே போய் கொடுத்தா அது அங்கே போய் அந்தகாரத்துக்குள்ளே உட்காந்துக்குது. பணம் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, பெரிய சம்பளம், பெரிய வீடு, காரு, ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு கொஞ்சம் கூட வழி இல்லை. ஒரு பீரியடில் அந்த பிள்ளையும் தேவனை விட்டு தூரம் போயிடுது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இவர்களுக்கு இதுதான் மேன்மையாக தெரியுது, அந்தகாரத்துக்குள்ளே போய் உட்காந்துக்கிறது சந்தோஷமாக தெரியுது சில பாத்திரங்களுக்கு. நான் சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவாலிட்டி இப்போ நாங்கள்லாம் இருந்த சபைக்கும் எங்கள் வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும் மினிமம். எங்களுக்கெல்லாம் சைக்கிள் தான். என்ன இருந்தாலும் சரி, அந்த ஆராதனை தொடங்கிறதுக்கு முன்னாடி வந்துடணும். அதுக்குள்ளே சைக்கிளில் தான் வருவோம், வந்துடுவோம், எப்படியாவது கூடுமான வரைக்கும் டயத்துக்கு வந்துடணுன்ட்டு வந்துடுவோம். 99.99 வந்துடுவோம். இப்போ இருக்கிறவங்கள பாருங்கள், சர்ச்சுக்கும் வீட்டுக்கும் பல கிலோமீட்டர் இருக்குது, வர்றது கஷ்டம், நல்லா தெரியும். எப்படி அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் லேட்டு தான். ஆனால் ஏன் அவ்வளோ தூரத்தில் போனீங்கன்னு கேளுங்க. அவங்க அத்தனை பேர் சொல்கிற ஒரு வார்த்தை, பிள்ளைக்கு ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. பிள்ளைக்கு என்ன இருக்குது, ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. இப்போது ஸ்கூலுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு இல்லை, சர்ச்சுக்கு இல்லை, சபைக்கு இல்லை. சபை தானே, இதுக்கு லேட்டாகவும் வரலாம், வராமையும் போகலாம், இல்லைன்னா எக்ஸ்கியூஸ் இருக்குது. இப்போ ஆன்லைனும் வந்துருச்சு. இது வந்து பார்க்குறத விட ஆன்லைனில் பார்க்குறது இன்னும் வசதி. ஏன்னா வந்து பார்க்கணுன்னா கிளம்பி ரெடியாகி குடும்பமாக வண்டி ஏறி வந்து வரணும். அதுனா பிரச்சனையே இல்லை. ஆன் பண்ணி விட்டோம்னா நைட்டியை போட்டுக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டே பார்க்கலாம். அவர் பனியன் டிஷர்ட் போட்டு லுங்கி கட்டிக்கிட்டு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு காப்பி குடிச்சிக்கிட்டே பார்க்கலாம்.
அப்புறம் மனைவியிட்ட சொல்வார், பாஸ்டர் மெசேஜ் ஆரம்பிச்சிட்டாரு, தோசையை சுற்று சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துருவோம். 2 வேலையும் ஒன்றா நடக்கும். இது கஷ்டம் இல்லை. இங்கே இது கிளம்பி இங்கே வந்து தூங்கணும், அது ரொம்ப கஷ்டம். அங்கேனா அங்கேயே தூங்கலாம். எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கெல்லாம் ஒருத்தர் நல்லா கிளம்பி வந்து சோஃபா பவுடர்லாம் போட்டு வந்து தூங்குறாரு. அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். இது உலகத்தில் யாராலையும் முடியாது. நானும் அதான் யோசிப்பேன், குளிச்சாலும் நமக்கு தூக்கம் போயிடும்பாங்க. குளித்து பவுடர் போட்டு வந்து ஒருத்தர் இங்கே தூங்குறாரு. நான் யாருன்னெலாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் என்ன பாருங்கள், தூங்குறாரு. அதை விட பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா, இவ்வளோ சவுண்டுக்கு மத்தியில் தூங்குறாரு. நீங்கள்லாம் சொல்கிறீங்க லைட்டாக சவுண்டு வந்தால் தூங்க முடியாது. இவ்வளோ வெளிச்சம் போட்டிருக்கோம், நான் சவுண்டாக பேசிக்கிட்டு இருக்கிறேன், குளித்து பவுடர் போட்டிருக்காரு. அவருக்கு நான் எப்போ மெசேஜ் ஆரம்பிச்சேனே தெரியாது. நான் ஆரம்பிக்கும் போதே வாயை பொழந்துட்டார். இவ்வளோ ஏன் சொன்னேன்னா, அவர் வாயை மூடி திறக்கிறதுக்கு தான். இப்போ திறந்துட்டார். சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கவனிச்சுக்கொள்ளுங்க, அவ்வளோ தூரத்துக்கு தான் வீடு பார்க்குறாங்க. பார்த்து என்ன காரணம்? பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பக்கமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு தப்பு சரியாகப்படுகிறது இல்லைங்க. சர்ச்சு பக்கத்தில் வீடு இருந்தால் தான், முந்தியெல்லாம் போய் பாருங்கள், ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள், ஒரு சர்ச் இருக்கும், சுற்றி தான் வீடுகள் இருக்கும். கிராமத்தில் நடுவில் சர்ச் இருக்கும், சுற்றி வீடுகள் இருக்கும். அவங்களுக்கு தேவனை ஆராதிப்பது இம்பார்ட்டன்ஸாக இருந்துச்சு. ஒரு மணி அடிப்பாங்க, எல்லா வீட்டுக்கும் கேட்கும். இப்போ ஒன்றுமே கிடையாது. ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு எந்த விதமான இம்பார்ட்டன்ஸும் கிடையாது. ஏன்னு கேட்டால், அவங்களுக்கு உலகம் பெருசாக போச்சு. பிள்ளையோடைய படிப்பு, இப்போவும் சொல்கிறேன், உங்கள் பிள்ளை டாக்டர் ஆனாலும் சரி, இன்ஜினியர் ஆனாலும் சரி, ஐஏஎஸ் ஆனாலும் சரி, ஐபிஎஸ் ஆனாலும் சரி, கர்த்தர் இல்லாவிட்டால் அவன் ஆத்மா நஷ்டம்தான். நல்லா படிக்கட்டும், உங்கள் பிள்ளை வேணான்லாம் சொல்லலை. ஆனால் உங்கள் பிள்ளை நல்லா படித்து ஆண்டவர் இல்லாட்டி வேஸ்ட். ஒருவேளை கொஞ்சம் குறைவாக படித்தாலும் கர்த்தர் இருந்தால் ஆடு மேய்க்கிறவனையும் ராஜாவாக மாற்ற அவரால் முடியும். நல்லா படித்த தானியலையும் கொண்டு போய் கொலு மண்டபத்தில் உட்கார வைக்க அவரால் முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. படிப்புன்றது ஒரு டூல், அவ்வளோதான். அந்த டூல் இருக்கிறவனை கர்த்தர் நல்லா உயர்த்த போகிறாரு, இல்லாதவனை கர்த்தர் நல்லா தான் உயர்த்த போகிறாரு. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் இருதயத்தை பார்க்கிறதான தேவன். இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தால் எவனையும் கொண்டு போய் எங்கேயும் உட்கார வச்சிருவார். அல்லேலூயா. நீங்கள் போய் பாருங்கள், கவர்மெண்ட்டில் கேள்விப்பட்டேன், சிலர் நல்ல தகுதியாக இருப்பாங்களாம், ஆனால் அவங்கள கொண்டு போய் இம்பார்ட்டன்ட் போஸ்டிங்கில் உட்கார வைக்க மாட்டாங்களாம். அவங்கள விட ஒரு 2-3 கிரேடு கம்மியாக இருப்பாங்க, ஆனால் அவங்களை கொண்டு போய் டக்குன்னு ப்ரமோஷன் கொடுத்துருவாங்களாம். ஏன்னு சொல்லி கேட்டபோது ஒருத்தரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், அந்த போஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போஸ்டிங்காக, அரசாங்கத்துடைய மிக முக்கியமான விஷயத்தை கையாள வேண்டியிருக்குமா. அதுக்கு அவங்க ஒரு க்ரைட்டீரியா பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். லஞ்சம் வாங்காத நேர்மையான அதிகாரின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த போஸ்டிங் காலியாகும் போது என்ன தான் மேலே உள்ள ஆள் படிச்சிருந்தாலும் லஞ்சம் வாங்குறவனாக இருந்தால் உட்கார வைக்க மாட்டாங்களாம். கீழே உள்ள ஆள் லஞ்சம் வாங்காத ஆளாக இருந்தால் அவனை கொண்டு உட்கார வச்சுருவாங்களாம். யோசிச்சு பாருங்கள், இங்கே படிப்பு வேலை செய்யலை, இங்கே எது வேலை செய்யுது? அவருடைய குணாதிசயம் தான் வேலை செய்யுது, குவாலிட்டி தான் வேலை செய்யுது. அதே மாதிரி இவர்களே இவ்வளோ கேர்ஃபுல்லாக ஒருத்தனை கொண்டாந்து உட்கார வைப்பாங்கன்னா, பரலோகத்தின் தேவன் எவ்வளோ கேர்ஃபுல்லாக கொண்டாந்து உட்கார வைப்பார் பாருங்க. எதுக்கு சொல்கிறேன் இவ்வளவுனா, உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுங்க, இல்லை எந்த காரியமும் கொடுங்க, முதல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்லை என்றால் ஒரு நாள் இந்த பாத்திரம் அந்தகாரத்தின் கைக்கு போகும். கர்த்தர் ஏன் தெரியுமா கதவை உடைக்கிறாரு? 70 வருஷம் அந்தகாரத்தின் கையில் அது இருந்தது, அதை உடைச்சி எடுத்து கர்த்தர் என்ன செய்கிறாரு? மீண்டுமாக தன்னுடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார். அது கொண்டு வரதுக்கு தான் அந்த கதவை உடைச்சார். நம்ம என்ன நினைக்கிறோம்? கதவை உடைச்சி உள்ளே இருக்கிறத கொடுக்க போகிறாரு. உள்ளே இருக்கிறதா கொடுக்குறாரு. எதுக்கு கொடுக்குறாரு? மீண்டும் எஸ்ராவின் கையில் அது கொடுக்கப்பட்டது. எங்கே கொடுக்கப்பட்டது? ஆலயத்தில் கொண்டு போய் வைக்கும்படி கொடுக்கப்பட்டது. மீண்டும் ஆண்டவர் திருப்புவதற்கு வல்லமை உள்ளவர். ஏன் இந்த பாடு? யோசிக்கணும். அதான் நேற்று கூட மெசேஜில் சொன்ன, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், காலையில் வராதவங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பஞ்சம் வந்தது தாவீது காலத்தில், மற்றவங்க காலத்துலேயும் பஞ்சம் வந்தது. ஆகாப் காலத்துலேயும் வந்துச்சு, ஆபிரகாம் காலத்தில் வந்துச்சு, ஈசா காலத்தில் வந்துச்சு, எல்லா காலத்துலேயும் பஞ்சம் வந்திருக்குது. ஆனால் ஆகாப்புக்கும் தாவீதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், பஞ்சம் வந்தோடனே ஆகாப்பு புல்லு தேடி புறப்பட்டுருவார். ஆனால் தாவீது பஞ்சம் உடனே ஏன் பஞ்சம் வந்துச்சுன்னு ஆண்டவர்கிட்ட போய் கேட்பார். எனக்கு ஏன் பஞ்சம் வந்து? ரெபேக்கால் எடுத்துக்கோங்களேன், பிள்ளை இல்லை, ஏதோ பிரச்சனை, வயிற்றில் பிள்ளை ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டது. நேராக நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஸ்கேன் சென்டருக்கு போவோம். அன்றைக்கி உள்ளவங்க ஸ்கேன் சென்டரில் என்ன பண்ணுவாங்க? தாதிமார் இருக்காங்க, அங்கே போய் கேட்பாங்க. ஆனால் ரெபேக்கா என்ன செஞ்சாங்களாம்? விசாரிக்கும்படி கர்த்தரிடத்தில் போனார்கள். இதுதான் ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி. எந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடியோ கர்த்தருடையதான காரியம்னு ஒன்று இருக்கும், அதை கேட்கணும், தெரிஞ்சுக்கணும். இப்போது உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு அந்தகாரம் அல்லது ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. சர்ச்சுக்கு வரோம், கரெக்டாக தான் இருக்கிறோம், நம்ம பார்வைக்கு எல்லாமே ஓகே தான். தாவீது அரசாண்டுகிட்டு இருக்கிறார், ஓகே தான். ஆனால் பார்த்தா அவருடைய அரசாட்சியில் பஞ்சம் வந்துருச்சு. தாவீதுக்கு புரியவே இல்லை. நம்ம தான் கர்த்தருக்கு எல்லாமே கரெக்டாக செய்கிறோமே, கர்த்தருக்கு முன்பாக தானே இருக்கிறோம், நம்மளை மீறி ஏதாவது செஞ்சிட்டோமா அப்படின்ட்டு போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே ஏன் பஞ்சம் வந்துச்சு?
இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, சவுல் காலத்தில் ஒரு ரத்தப்பழி உன் தேசத்தில் இருக்குது, அதை சரி பண்ணிட்டு அது சரியாகும்னு சொல்கிறார். நியாய தீர்ப்பின் தேவன் அவர், சரி கட்டுகிற தேவன். அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் நீங்கள் எவ்வளவோ காரியங்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சமாதான கேடு, ஏதோ ஒரு குறைவு, ஏதோ ஒரு நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது. சிலர்லாம் சொல்கிறாங்க, நல்லா தாங்க சம்பாதிக்கிறோம், ஆனால் பணம் நிற்க மாட்டேங்குது, பொத்தல் பையில் போட்ட மாதிரி போட்டுக்கிட்டே இருக்குது. என்ன காரணம்? அப்போ நீங்கள் அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும், என்னத்தினால ஆண்டவரே எனக்கு இது நடக்குது? இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இவங்களே சைட் லைன் உருவாக்கிட்டு இருப்பாங்க, லூப் லைன். இதுலேருந்து இப்படி போய் பண்ணால் அப்படி செஞ்சிடும். ஒருத்தர் சொன்னார், நான் வர்ற பணம் கரையில் நிற்கவே மாட்டேது பாஸ்டர், அதனால் என்ன பண்ணலான் இருக்கேன், இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன். நான் நினச்சிக்கிட்டேன், நீ எத்தனை ஆரம்பித்தாலும் அப்படி தான். கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு நினச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பஞ்ச தேசத்தில் விதை விதைத்தால் கூட 100 மடங்கு ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த வருஷத்தில் கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னு இருக்கு. அதே தேவன் தான் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் அதான் சொல்கிறார், அந்த காலத்திலேருந்து எதுக்கு ஒன்று கொடுக்குறாரு உங்களுக்கு தெரியணும். ஏன் எனக்கு இந்த நிலைமை வந்துச்சு, எதுக்குள்ள நான் போகிறேன், எந்த ஒரு விஷயம் வந்தாலும் என்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு. எனக்கு எல்லாமே கரெக்டாக ஆண்டவர் செஞ்சுருக்கிறார். இந்த 33 வருஷம் நான் ஆண்டவர் கையில் பிடிச்சி 33 வருஷம் ஆச்சு. இந்த 33 வருஷத்தில் எனக்கு எல்லாமே சரியாக, அதுக்கு முன்னாடி ஆண்டவர் செஞ்சுருக்காரு எனக்கு தெரியாது, ஆனால் 33 வருஷம் எனக்கு தெரியும் அவர் எப்படி என்ன நடத்துகிறாருன்னு. சில நேரங்களில் எங்கேயோ ஒரு இடத்துல சின்னதாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும், அது நடக்க வேண்டிய காரியம் நடக்காது. அது ஒரு நாள் தான் 2 நாள் தான், அவ்வளோதான். ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேனே, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, கொரோனாவுக்கு முன்னாடி, திடீர்னு ஒரு ஊழியக்காரர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு காரியம் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா, அண்ணே நீங்கள் செகண்ட் கம்மிங் மெசேஜை விட இந்த சர்ச்சுக்கு கொடுக்குறது நல்லா இருக்குண்ணே, சண்டே மார்னிங் கொடுக்குறதுலாம், அந்த மாதிரி ஒரு 3 நாள் கன்வென்ஷன் கொடுங்கண்ணே, செகண்ட் கம்மிங்கை பற்றி பேச வேண்டாம், நீங்கள் இதை பற்றி பேசுங்கண்ணே அப்படின்னார். நானும் சரி பாஸ்டர்னு டேட் கொடுத்துட்டேன். டேட் கொடுத்து ஒரு 3 நாள் தான் இருக்கும், வரிசையாக மீட்டிங் கேன்சல் ஆகுது. நான் கொடுத்த டேட்லேருந்து ஒரு பாஸ்டராக ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பாஸ்டர் இந்த மாதம் நடத்த முடியல, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை, சர்ச்சில் ஒரு ப்ராப்ளம், என்னென்னமோ சொல்கிறாங்க, வரிசையாக கேன்சல் ஆகுது. எனக்கு ஒரு 3 நாளைக்கு ஒன்றும் புரியல. எனக்கு மீட்டிங் பொதுவாக கேன்சலே ஆகாது. இப்படி யோசிச்சுட்டே அந்த 3ஆவது நாள் தான் மண்டையில் உரைச்சிது, இது அப்டார்மலாக இருக்குது, இப்படி நடக்கக்கூடாது, அதுவும் அடுத்தடுத்து கேன்சல் ஆகுதுன்ட்டு என்ன பண்ணிட்டேன், ஒரு நாள் காலையில் உபவாச ஜெபத்துக்கு போயிட்டு ஆண்டவர்கிட்ட காலையிலேயே போய் உட்காந்துட்டேன். உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கிற மத்தியானத்துக்கு மேலே ஆவியானவர் உணர்த்தினார், உன்னை யார் அந்த மீட்டிங்கு டேட் கொடுக்க சொன்னது, உன்னை யார் கொடுக்க சொன்னது, நான் உனக்கு அடுத்த அழைப்பு இதுதான், வருகையை பற்றி சபையை ஆயத்தம் பண்ணுறதா உனக்கு அழைப்பு, நீ அவங்க சொன்னாங்கன்னு இப்போ அழைப்பையே மாற்றுற, இவன் அழைப்பை மாற்றுறதுக்கான வேலை நடக்குது, நீ எப்படி என்னை கேட்காம டேட் கொடுத்த? எனக்கு அப்போ தான் உரைச்சிது மண்டையில், ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம், பெரிய தப்பு பண்ணுறோம் போல அப்படின்னு. பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்துச்சு, அப்படியே அழைப்பையே மாற்றுற விஷயம் அது. அடுத்து என்ன ஆகும் தெரியுமா, அந்த மீட்டிங் போனவுடனே அங்கே ஒரு பாஸ்டர் வருவார், அவர் சொல்லுவார், இதே மாதிரி எனக்கு ஒரு 3 நாள் கொடுங்கம்பார். நம்ம தேவசித்தம்னு நினைப்போம், அது தேவசித்தம் இல்லை, பிசாசு தேங்காய் பற்ற வச்சு கூப்பிட்டு போகிறது, எலியை கூப்பிட்டு போகிற மாதிரி. அப்படியே கூப்பிட்டு போய் நம்மளை கொண்டு போய் தெருவை பிடிச்சி தேரை பிடிச்சி நடுத்தரில் விட்டுதுங்கள, அந்த கதை கொண்டு போய் வெளியே விட்டுருவான். திடீர்னு ஆண்டவர் உணர்த்தினார், அதுக்கு அதான் சொல்கிறேன், 3 மீட்டிங் கேன்சல் ஆச்சு. ஏன்? இதுதான் கர்த்தர் உணர்த்தின விதம். உடனடியாக அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன், பாஸ்டர் நம்ம மீட்டிங் நடத்தலை, கேன்சல். என்னென்ன எப்படி சொல்கிறீங்க? நோ கேன்சல், செகண்ட் கம்மிங்னா பேசுகிறோம், இல்லைனா இல்லைன்ட்டேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அவருக்கு ஃபோன் பண்ணி வைக்கிறேன், வேறு 3 பாஸ்டர்ஸ் ஃபோன் பண்ணாங்க. நான் கூட சொல்லலை, அவங்க எந்தெந்த மீட்டிங் எனக்கு கேன்சல் ஆச்சோ அந்த டேட்டை கேட்குறாங்க, இந்த டேட்டில் ஒரு 3 நாள் இருக்குமா? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இப்படி நடக்குமா? நடந்துச்சு. 3 நாளைக்குள்ளே அப்சைட் டவுனாக மாற்றி திருப்பி கர்த்தர் கொண்டு வந்தார். அதை தான் சொல்கிறேன், ஒரு சின்ன காரியம் நடந்தாலும் கர்த்தர்கிட்ட போய் கேட்கணும், ஏன் இப்படி நடக்குது? ஏன்னா கண்ணின் கருவிழியை போல பாதுகாக்கிற தேவன்னு சொல்லியிருக்கிறார், உள்ளம் கையில் வரைஞ்சிருக்கிறேன்றார். நாம் அந்த குவாலிட்டி எடுக்கணும். நம்ம நினச்சிப்போம் ஏதோ சாதாரணமாக நடக்குது போல், இல்லை, நமக்கு விரோதமாக நடக்கிற காரியத்தை கர்த்தர் உணர்த்துறார், அந்த காரத்தை கையில் ஒப்படைக்கிறார். அப்போ இந்த பாத்திரம் நினைக்கணும், திருப்பி நான் வரணும், ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணுறாரு, நான் ஏன் கதவை உடைச்சேன் தெரியுமா? உன்னை மீண்டும் கொண்டு வருவதற்காக. நான் ஏன் அனுப்பியிருக்கிற இத்தனை நாட்கள் உன்னை ஒப்பு கொடுத்தேன். யார் கையில் ஒப்பு கொடுத்தேன்? அந்த காரத்தின் கையில் ஒப்பு கொடுத்தேன். 70 வருஷம் கொடுத்தேன். சில வருஷங்கள் அப்படி போச்சு. சில பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய நடக்குது. சில பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா பேச்சை கேட்காம யாரையாவது திருமணம் பண்ணிட்டு போயிடுது. அது நான் பிலீவராக கூட இருக்குது. நான் பிலீவரை பண்ணுறது சரின்னு சொல்ல, அதுவும் தப்பு தான். பிலீவர் நான் பிலீவர் எதுவுமே சரி, அது தேவ சித்தத்தோட பெற்றோர் ஆசீர்வாதத்தோடு தான் நடக்கணும். இஷ்டத்துக்கு போனால் கிடைக்காது. ஒருத்தன் சொன்னால் அன்றைக்கி அமெரிக்காவில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அதெல்லாம் அமெரிக்கா சர்ச்சஸில் தப்பே இல்லைண்ணா. நான் சொன்னேன், டெய்லி பீஸாவும்
வெறும் என்ன செய்ய, ஓட்ஸும் சாப்பிடு, ரைஸில் கையை வச்சா கையை உடைப்பேன். அது எப்படி, நமக்கு ரைஸ் தானே ஒத்து போகணும், நமக்கு இதுதான் ஒத்து போகும். அது அமெரிக்காவுக்கு ஒத்து போகுதுன்னா அது அவங்க இஷ்டம், அவங்க என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க. அவனுக்கு எது சரி தப்புன்னு அவனுக்கு சொல்கிறதுக்கு ஆண்டவர் இருக்கிறார். நமக்கு எது ஒத்து போகுமோ அதான் நம்ம செய்ய முடியும். ஒரு பிள்ளை போயிடுச்சு, போயிட்டு ஸ்கூலுக்கு போகிற வர வழியில் எல்லாம் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு. போன பிறகு அந்த பிள்ளையை கூப்பிட்டு பாஸ்டர் கேட்டார், என்னம்மா இப்படி பண்ணிட்டேன், இந்த மாதிரி நீ இப்படி பண்ணக்கூடாது இல்லையா? அப்போ அந்த பிள்ளை அந்த பாஸ்டரை பார்த்து கேட்குது, நம்ம சர்ச்சில் எத்தனை பேர் பாஸ்டர் வருவாங்க? பாஸ்டர் சொன்னார், 500 பேர் வராங்கம்மா. 500 பேரை உங்களால் நடத்த முடியுதே, என்னால் ஒருத்தரை நடத்த முடியாதான்னு கேட்டுச்சு. பாஸ்டருக்கு லாக் போடுறாங்களாம்மா. ஆண்டவர் லாக் போட்டு ஒட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுவார். போன உடனே அவன் சொன்னான், நீ இல்லாட்டி நான் உயிரே விட்டுருவேன்னா. இந்த அம்மா நம்பி போயிடுச்சு. 3 மாதம் உயிரை எடுக்க ஆரம்பித்தான். குழந்தை பிறந்துச்சு. அவன் சொன்னான், போய் எங்கள் முறைப்படி தான் மொட்டை அடிக்கணும்னா. இது இல்லை, சபையில் பேசினவனே அடித்தான். செம்ம அடி போட்டு அதுக்கப்புறம் காது குத்தி மொட்டை அடித்து எல்லா வேலையும் பண்ணி கொண்டு போய்ட்டு சொன்னான், நான் என் பேச்சை தான் கேட்கணுன்ட்டு பேரையே மாற்றிட்டான். விசாலாட்சின்னு பேரையே மாற்றிட்டான். பேரை மாற்றி செம்ம அடி, எது பண்ணாலும். அப்புறம் வந்து பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், டோர் க்ளோஸ்ட், 70 years. அவராக என்னைக்காவது திறப்பார். ஒரு ஆத்மா ரட்சிக்க முடியாதா? போனோம்ல, முடியாது. கர்த்தர் இருதயத்தை திறக்காமல் ஒரு ரூபாயிலும் ரட்சிக்கப்படவே மாட்டான். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நம்ம ஈஸியாக மாற்றிடலாம், நம்ம போய் கொண்டாந்துடலாம். இன்றைக்குள்ள வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் அதான், ஏன் நம்ம ஈஸியாக சொல்ல முடியாதா, சுவிசேஷம் சொல்லி சர்ச்சுக்கே கூட்டு வந்துடலாம். ஆமாம், அது தவளையும் எலியும் வாழை கட்டி இழுத்த கதை. கண்டிப்பாக தவளை எலி இழுத்து தண்ணிக்கு போயிடும். எலி நினச்சிக்கிச்சுவான் தவளை இழுத்துக்கிட்டு நம்ம வந்துடலாம் லேண்டுக்குன்னு. தவளையை எப்போ தள்ளி துள்ளி குதித்து உள்ளே போயிடும். இன்றைக்கி இருக்குது சர்ச்சஸில் தப்பு இல்லைங்கிறான். இதை செஞ்சு பாருங்கள், தப்பு கிடையாது. சபைக்குள்ளே கேட்டு பாருங்கள், ஆண்டவர் உன்னை அந்த காலத்துக்கு ஒப்பு கொடுப்பார். சில நேரங்களில் பார்த்தா அடி ஒத்த நடக்குது. அந்த நேரத்தில் இவங்க வந்து நமக்கு என்ன சொல்ல, நமக்கு இந்த விஷயமே தெரியாது பாருங்கள், ஒன்றுமே தெரியாது. உடனடியாக சில ஊழியக்காரங்க கூட போய் சொல்கிறதும் இல்லை, அவங்களுக்கு வெறும் ஃபோனில் மட்டும் சொல்கிறது. உடனே அவங்க ஜபக்குறிப்பு எழுதி கொடுப்பாங்க, கணவன் ரட்சிக்கும்படுபடி ஜெபம் பண்ணுவோம். அவன் 3 வருஷமாக ரட்சிக்கப்படவே மாட்டான். அப்புறம் இவங்களுக்கு கன்ஃபியூஷன், இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணுறோம், ஏன் கர்த்தர் கேட்க மாட்டாரு? அந்த காலத்துக்கிட்ட கொடுத்துருக்கிறாரு, அவராக ஒரு நாள் ஓப்பன் பண்ணுவார். அவனை மனந்திரம் பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினது அவர் தான். ஏன், நீ உன் தாய் தகப்பன் இருதயத்தை உடைச்சதுக்கு அவன் பல்ல உடச்சிக்கிட்டு இருக்கான். உன்னை நீதியை சரி கட்டுகிற தேவன். ஒரு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, தாய் தகப்பனை கூட விடுங்க, இத்தனை நாள் கேட்ட சத்தியம் என்ன, அப்புறம் இத்தனை நாள் சபையில் போதிச்சது என்ன, அப்புறம் கையை தூக்கி ஒப்பு கொடுத்து பாட்டு பாடி ஆராதிச்சு அந்நிய பாஷையில் பேசி ஆண்டவருக்காக ஜீவனை கொடுப்பேன், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைங்கள்லாம் இந்த வேலையை செய்துப்பேன். அதனுடைய விளைவு என்ன? ஒரு நாள் வரும், கர்த்தர் ஒப்பு கொடுப்பார், அந்த காலத்தின் கையில் கொடுப்பார், அந்த கதவை அடைத்து போடுவார், சரியாகிற வரைக்கும் அந்த காலத்துக்குள்ளே வச்சுருப்பார். அந்த பாத்திரத்தை, அந்த பாத்திரம் நினைக்கும், ஐயோ நான் என் தேவனுடைய ஆலயத்தில் எவ்வளோ மகிமையாக இருந்தேன், தூப வர்க்கம் போட்டு எவ்வளோ அழகாக என்னை வச்சுருந்தாங்க, என் பெற்றோர் வீட்டில் எவ்வளோ அழகாக என்னை வச்சுருந்தாங்க, இன்றைக்கி கொண்டு போய் ஒரு அந்த காலத்துக்குள்ளே ஒப்படைச்சிட்டோம்லே. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் அது நடக்கவே நடக்காது. மனம் திரும்பினாலும் உடனே நடக்காது. இஸ்ரவேல் ஜனங்க உடனே மனம் திரும்பிட்டாங்க. ஆண்டவரே நாங்கள் கானானுக்குள்ளே போக மாட்டோன்னு சொன்ன தப்பு, நாங்கள் போகிறோம்ப்பா. ஆண்டவர் சொன்னார் 40 வருஷம் கழிச்சு போகலாம், நடந்து போங்கன்ட்டார். இல்லை ஆண்டவரே நாங்கள் 1 நிமிஷம் தானே தப்பு போனோம், 1 நிமிஷம் அவர் பார்வைக்கு 40 வருஷமாக இருக்குது, நடன்ட்டார். அவ்வளோதான். உடனே அதெல்லாம் முடியாது, நான் திருப்பி போவேன் ஸ்பிரிச்சுவாலிட்டியில், அதெல்லாம் முடியாது, நான் கணவரை விட்டு விட்டு சபைக்கு தான் வருவேன். இங்கே நடக்காது. அவனையும் சேர்த்து தான் வரணும். வர்ற வரைக்கும் நீ காத்து தான் இருக்கணும். அவன் ரட்சிக்கப்படுற வரைக்கும் நீ அருமை தான் இருக்கும். இங்கே வந்து உட்காந்துக்கோ அப்பா அம்மா வீட்டில், அவர் என்னை போட்டு அடிக்கிறாரு. அப்பா அம்மா உடனே இங்கே வந்து பாஸ்டர்கிட்ட, ஒரு மிருகத்துக்கிட்ட போய் தெரியாமல் பண்ணிட்டோம், கட்டி வாங்குங்க. ஏசுநாதரே காட்டு மிருகங்கள் நடுவில் சஞ்சரித்தார்னு இருக்கு, கொஞ்ச நாள் சஞ்சரிங்க. ஏன், நீங்கள் தானே துள்ளி குதிச்சுட்டு போனீங்க, நான் சாபம் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. அதை சரி பண்ணுறதுக்கு தேவன் ஒரு டைம் எடுத்துப்பார். அந்த டைம் வரைக்கும் பொறுமையாக காத்திருங்கள். சரி பண்ணி மீண்டும் எல்லாவற்றையும் சரி பண்ணுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். இப்போவும் சொல்கிறேன், நம்முடைய தேவன் சரி பண்ணுகிற தேவன் தான், ஒப்பு கொடுக்குற தேவனே கிடையாது. அவர் மீண்டும் சரி பண்ணி கொண்டு வரணும் விரும்புவார். அதுக்கு ஒரு காலகட்டத்தை எடுத்துப்பார். சில ஆட்கள்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. அவங்க சில காரியங்கள் செஞ்சுருவாங்க. ஒரு பிரதர் வந்து சொன்னார், 10 கோடி ரூபா கடன் ஆயிடுச்சு அவருக்கு. 10 கோடி ரூபா ஏன் வாங்கினார்? அது ஆடம்பரம், வாங்கிட்டார். வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி எல்லாம் போயிடுச்சு. ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன், அதில் போட்டேன், எல்லாம் போயிட்டார். அவருக்கு ஒரு நாள் ராத்திரியில் அற்புதம் செஞ்சு கர்த்தர் என்ன பண்ணுமா? அந்த 10 கோடி அடைக்கணுமா? ஆண்டவர் நினச்சா ஒரே நாள் ராத்திரியில் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டார். பண்ணுவார், உனக்கு பண்ண மாட்டாருன்னு. ஏன், அவர் பண்ணிட்டாருன்னா நீ நாளில் நீங்கள் போய் அடுத்த 10 கோடி கடன் வாங்குவேன்.
ஏன்னா அதான் கர்த்தர் ஒரு நாள் ராத்திரியில் பண்ணுறாரு. நமக்கு திருப்பி எப்போ என்ன பண்ணுவார் தெரியுமா? சாமி இனி நான் கடனே வாங்க மாட்டேன்னு கதற அளவுக்கு விட்டுட்டா அடுத்த கடனை அடைப்பார். அதுக்கப்புறம் கடன்காரனே வந்து கடன் கொடுத்தாலும் கையெடுத்து கும்பிட்டு மரியாதையாக போயிரு. நான் பசியாக இருந்தாலும் கடன் வாங்க மாட்டேன், அந்த இடத்துக்கு கொண்டு நிறுத்திட்டா ஆண்டவர் உங்களை அது அடைப்பார். அந்த உணர்வு வரணும். திருப்பி நீ அந்த தப்பை செய்யக்கூடாது. அது வரைக்கும் கர்த்தர் உன்னை அந்தகாரத்தில் வைத்திருக்கிறார். ஒரு நாள் உன்னை கர்த்தர் விடுதலை ஆக்குவார். விடுதலையாக்கி கொண்டு வந்து ஆண்டவர் என்ன செய்வார்? திருப்பி கொண்டு வந்து ஒப்படைப்பார். தன்னுடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவார். கொண்டு வந்து மீண்டும் அது பிரதிஷ்டை பண்ணப்படும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மீண்டும் கர்த்தருடைய ஆலயத்தில் அது பாத்திரமாக ஜொலிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் ஏன் கதவை உடைக்கிறார் தெரியுதா? இனிமேட்டு உன் பாத்திரத்தை யாரும் எடுக்காதபடி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு, யாரும் உன் மகிமையை திருடாதபடி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குற மிக முக்கியமான வாக்குத்தத்தம் என்ன? கதவுகளை உடைத்து தாப்பால்களை முறித்து அந்தகாரத்தில் உள்ளதான பொக்கிஷங்களை கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? எடுத்து கொடுக்க போகிறார். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அதே நேரத்தில் நமக்கு ஒரு பொக்கிஷம் இருக்கு. வாசிங்க, கலாத்தியருக்கு எழுதின நிருபம், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள் ஞானம் அறிவு என்கிறதாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இந்த பொக்கிஷத்தை எல்லாம் ஆண்டவர் யார் கொடுத்தாரு? தேவசாயலாகவும் தேவ ரூபத்தின்படியும் யார் படைக்கப்பட்டது? ஆதாம் படைக்கப்பட்டார். இப்போ ஆதாம் கையில் எல்லாம் கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய ஞானம் அறிவெல்லாம் ஆதாமுக்கு கொடுத்துருந்தார். இப்போ ஆதாம் என்ன பண்ணிட்டாரு? அத்தனை யார் கையில் ஒப்படைச்சிட்டாரு? பிசாசுக்கிட்ட கொடுத்துட்டார். 4ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பிசாசு சொல்கிறது ஒரு வார்த்தை இயேசுவை பார்த்து, இந்த உலகத்தின் ராஜ்யங்களும் அதன் மகிமையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் வாசிங்க பார்ப்போம். லூக்கா 4 வாசிங்க. 4:5 வாசிங்க. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்போ ஒப்பு கொடுக்கப்பட்டுச்சு? இவங்க இல்ல. எப்போ ஒப்பு கொடுக்கப்பட்டுச்சு? இது ஆதாமுகிட்ட ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் தான் சொன்னார், எல்லாத்தையும் படைச்சிட்டு சகலவற்றையும் என்ன செய்யுங்க? ஆண்டு கொள்ளுங்கள். அவங்ககிட்ட கொடுத்தார். இவன் பழம் சாப்பிட்டு கீழ்ப்படிஞ்சு, யாருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டான்? பிசாசுக்கு. கீழ்ப்படிஞ்சதுனால இவங்ககிட்ட இருந்த எல்லா ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷன்லாம் யாருக்கு போயிடுச்சு? பிசாசுக்கிட்ட போயிடுச்சு. அதிகாரம் எல்லாம் அங்கே போயிடுச்சு. நீங்கள் ஆதாமை கொடுத்து எடுத்து பாருங்கள். கர்த்தர் கொண்டு வந்து ஆதாமை படைச்சிட்டு எல்லா படைப்புகளையும் அவனுக்கு முன்னாடி கொண்டு வந்தாராம். 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது, 16வது வசனத்திலிருந்து எல்லாத்தையும் அவனுக்கு முன்பாக கொண்டு வந்து ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி கர்த்தர் அவனிடத்தில் கொண்டு வந்தார். ஆதாம் எப்படி பேர் வச்சான்னு பாருங்கள். எவ்வளோ ஒரு இன்டெலெக்சுவலான விஷயம் பாருங்கள். எப்படி பேர் வைப்பான்னா, கிரியேஷனை பார்த்து பேர் வைப்பான். ஏவாளை கொண்டதை நிறுத்தின உடனே அவன் சொன்னது என்னது? என் எலும்பில் எலும்பும். இவனை தான் எலும்பு எடுக்கும் போது அவனை மயக்கத்தை கொண்டாண்டார் தானே, அயர்ந்த நித்திரைக்குள்ளே வந்துட்டார்ல. எப்படி ஆப்ரேஷன் பண்ணார்னே தெரியாதுல்ல. ஆனால் இவன் சொல்கிறான், அவளை பார்த்த உடனே சொல்கிறான், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம். அந்த கிரியேஷனை பார்க்கும்போதே கண்டுபிடிக்கிறான். எவ்வளோ ஞானம் இருக்குது பாருங்கள். எப்படி கொடுத்துருக்காரு பாருங்கள். இது அத்தனையும் அப்படியே யார்கிட்ட கொடுத்துட்டான்? பிசாசு. அவன் சொல்கிறான், உலகத்தின் மகிமையும் அதனுடையதான காரியங்களும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது கர்த்தர் கொடுத்த ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் யார்கிட்ட போயிடுச்சு? அந்தகாரத்துக்கிட்ட போயிடுச்சு. இப்போ அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷத்தை என்ன செய்யணும்? எடுக்கணும். இயேசு கிறிஸ்து அந்தகாரத்தில் உள்ள அந்த பொக்கிஷத்தை அவர் சொல்கிறாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். எது இழந்து போனது? ஆதாம் எதெல்லாம் இழந்து போனானோ எல்லாவற்றையும் தேடவும் ரட்சிக்கவும். இப்போ அந்தகாரத்தில் இருந்த எல்லா பொக்கிஷத்தையும், ஞானம் அறிவு என்கிற எல்லா பொக்கிஷத்தையும் எங்கே எடுத்துட்டாரு? இயேசு எடுத்துட்டார். இப்போ இதை கர்த்தர் நமக்கு தரத்துக்கு தான் கதை உடைக்கிறார். அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களை கொடுப்பது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒப்படைக்கிறார். இப்போ நாம் இந்த ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷத்துக்கே போகிறதில்ல. நம்ம கேட்குறதுலாம் என்ன? நம்ம கேட்கல என்ன? இப்போ உங்களுக்கு பொக்கிஷம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது என்ன நினச்சிருப்பீங்க மனசில்? இதோ வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பால்களை முறித்து அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷம் அப்படின்னு உங்கள் மைண்டில் என்ன வந்திருக்கோம்? இத்தனை நாள் போட்ட கேஸு கர்த்தர் வாக்கு பண்ணுறார். ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறாரு.
எங்கள் அக்கா கிட்டேருந்து லேண்டை வாங்கி தரப்போகிறார், எங்கள் அண்ணங்கிட்டேருந்து எனக்கு வர வேண்டிய நகை வரப்போகுது, இத்தனை நாளாக அடைப்பட்டிருந்த காசு வரப்போகுது. மைண்டாக தானே போயிருக்கோம், யூஸ்வலாக அதான் போயிருக்கோம். நமக்கு வாக்கு தத்தனாலே அதானே, நம்ம இதானே தேடுறோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, உனக்குன்னு ஒரு ஞானம் இருக்குது, உனக்குன்னு ஒரு அறிவு இருக்குது, அது பரலோகம் கொடுத்து வச்சிருக்கு, அதை கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இது எத்தனை நாள் இருந்தது? அந்த காலத்தில் இருந்துச்சு. பாருங்கள், மோசேக்கு அவ்வளோ ஞானம் இருக்கான். 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்லுது, எகிப்தின் கலைகளிலும் வாக்கிலும் வல்லவன் அப்படின்னு இருக்கு. எகிப்தின் கலைகளிலும் வாக்கிலும் வல்லவன். ஆனால் இந்த ஞானம் தேவைப்படாது. எகிப்தின் கலை அவனுக்கு என்ன செய்வது? தேவைப்படாது. இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து கொண்டாந்து 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆடு மேய்க்க வச்சு இப்போ என்ன பண்ணுறாரு, அவனுக்கிட்ட இருந்த எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, எடுத்துடுறாரு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? மோசே வாக்கில் வல்லவன் இருக்குது. ஆண்டவர் கூப்பிடும்போது மோசே என்ன சொன்னார்? நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவனாக இருக்கிறேன். ஏன் இந்த 40 வருஷத்தில் எகிப்தின் வாக்கில் வல்லவன், பயங்கரமான அட்வொகேட் போல, செமையாக பேசுவார் போல, யாரை அவர்கிட்ட நிற்கவே முடியாது, எதை பேசணும் லாப்படி பேசிடுவார். இப்போ இந்த லாவை இவர் வாயிலேருந்து எடுக்கணும். எடுத்தாதான் நியாயப்பிரமாணம் என்கிற பொக்கிஷத்தை உள்ளே போடணும், இவர்கிட்ட கொடுக்கணும், கர்த்தர் பேசணும். இவ்வளோ விஷயத்தையும் கொடுப்பதுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்தகாரத்துக்குள்ளேருந்து எடுக்கிறார் வெளியே. இவர் கதை உடைக்கிறார், எகிப்திலேருந்து வெளியே கொண்டாடுறார். கொண்டு வந்து இப்போது பிசாசுக்கிட்ட இருந்த எல்லா ஞானத்தையும் எல்லாத்தையும் எடுத்து இவன் கையில் கொடுக்குறார். இப்போ மோசே எப்படிப்பட்டவராக மாறுறாரு? 6 லட்சம் புருஷரை நடத்துகிறவராய் மாறுகிறார். அவருடைய மனைவிகள், பிள்ளைகள், ஆடு மாடு எல்லாத்தையும் நடத்துகிறவராய் மாறுறார். அத்தனை பேருக்கும் நல்லா கவனிங்க, நமக்கு இந்தியாவுக்கு ஒருத்தர் சட்டம் எழுதி கொடுத்தார், அம்பேத்கர் எழுதி கொடுத்தார். நம்ம இன்னைய வரைக்கும் கொண்டாடுறோம். ஏன்னா அவர் எழுதின சட்டம் அவ்வளவு மகத்துவம் உள்ளது இல்லையா? ஒரு நாட்டையே இத்தனை வருஷம் செக்குலரிசமில் நடத்திக்கிட்டு இருக்குது, அவ்வளோ அற்புதம். அது எழுதின அவருக்கு இப்போது இவ்வளோ வந்து 1947ன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் எல்லாம் எழுதியிருக்கிறான், உட்காந்து தனியாக எழுதியிருக்கிறான். கர்த்தர் கொடுத்துருக்கிறார்.